மிஸ்டர் திருமேனி, வயசு 50, காரைக்கால்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட்டை அவங்களே சொல்லுவாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, இந்த சைடு ஃபுல்லாக மறுத்து போய் ரொம்ப வலிக்கும். வண்டி ஓட்டுறப்பயே அந்த வலி வந்துடும். அப்படியே இந்த கை ஃபுல்லாக வலிக்கும். சீக்கிரம் நான் ஜிஹெச்சில் வேலை செய்கிறதுனால சீக்கிரமாக ஜிஹெச்சுக்கு போயிடணும், போய் டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு பயந்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவேன். அப்படி போகிறப்ப எனக்கு முதல்ல டாக்டர் சொன்னது வந்து பல்லு வலியாக இருக்கும், நீங்கள் பல்லு டென்டிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பல்லு வலிக்காக நான் டென்டிஸ்ட்டை போயிட்டு அங்கே ஒரு அட்வான்ஸ் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் உங்கள் பல்லெல்லாம் நார்மலாக இருக்குது, இந்த பெயினுக்கும் பல்லுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஒரு ஐ டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ப்ரைவேட்டாக ஒரு ஐ டாக்டரை பார்த்தேன். அங்கே கண்ணெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை, பிபியும் இல்லை, நீங்கள் இஎன்டியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஎன்டி டாக்டரை நான் போய் பார்க்க போகிறப்ப அங்கே தான் சார் வந்து எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பைனும் ஒரு பிரெயினுக்கும் ஒரு எம்ஆர்ஐ எடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் எம்ஆர்ஐ எடுத்ததில் அங்கே என்ன சொல்லிட்டாங்க, உடனே ஒரு ஆர்த்தோ கன்சல்டன்ட் பண்ணேன். ஆர்த்தோ சார் என்ன சொன்னாங்க, நீங்கள் நியூராலஜி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நியூரோ ஒப்பீனியன் வாங்கி இன்னைய வரைக்கும் மாத்திரை 1 வருஷமாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த மாத்திரை சாப்பிட்றப்ப அந்த வலி இல்லாமல் இருக்கும். மாத்திரையை 2 நாள் 3 நாள் டியூ டு எக்கனாமிக்கு அந்த மாதிரி வாங்க முடியல, கிடைக்கல அப்படிங்கிற நேரத்தில் நிறுத்திட்டோம்னா திருப்பி இந்த பெயின் வந்து எனக்கு அப்படியே மயக்கமாக இருக்கும், இந்த வலி இருக்கும், இந்த கையெல்லாம் வலிக்கும். குறிப்பாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த நெஞ்சு வலி அடிக்கடி வர்றதுனால கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 20-30 இசிஜி எடுத்திருப்பேன், 4 எக்கோ எடுத்திருக்கிறேன். கார்டியாலஜி டாக்டர் நீங்கள் வராதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் என்னை பார்க்கவே வர வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இடையிலையும் இந்த நியூராலஜி டேப்லெட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சாரோட ஆடு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நான் வந்து இங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நான் இங்கே வந்திருக்கிறேன். வரும்போது என்னால் நடக்க முடியாது. நான் வந்து பெருமைக்காகலாம் இந்த விளம்பரத்துக்காகவோ இல்லை சார் சொல்லியோ நான் இதெல்லாம் சொல்லலை. வரும்போது வந்த என்னோடய நடையும் என்னோடய உடலோட ஒரு மாதிரி அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ சாரோட ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன். இன்னும் நான் சாருக்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மயக்கமும் எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாரு. பாவம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். சத்தியமாக நான் அது பாவம் தான் நான் ஃபீல். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மயக்கம் இல்லை, இந்த சைடு மட்டும் அந்த நம்னஸ் இருக்குது, ஒரு மாதிரி அந்த சரி இருக்குது. அது கிரிப் நல்லா தான் சார் இருக்குது. கால் வந்து ஃபீல் நல்லா, இப்போ நான் நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது.